50+ ஏதாவது ஹெல்த் டிப்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. உங்களுக்குலாம் இன்னும் வயசே ஆகல, 40 ஒரு வயசே இல்ல. டு பி ஆனஸ்ட் 55 வயசுல நல்லா ஹெல்தியா இருக்கிற ஒரு பர்சனை பார்த்து நீங்க கேட்டீங்கன்னா இப்பதான் என் லைஃபே நான் ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க ஹெல்தியா இருந்தா மட்டும்தான். 35 வயசுலயே அன்ஹெல்தியா இருக்கிற ஒரு பர்சன் வந்துட்டு வயசாயிடுச்சுப்பா அப்படிங்கிறது அவங்க ஒரு நாளைக்கு ஒரு 3 டைம் வந்து சொல்லிடுவாங்க. எனக்கும் இன்னும் ஒரு வருஷத்துல வந்துட்டு 30 வயசு ஆக போகுது. ஆனா என் மைண்ட வந்துட்டு நம்ம 30s டச் பண்றோம்னு ஒரு நாளும் நான் நினைச்சதில்லை. இப்பதான் 18 மாதிரி தான் என் மைண்ட் இருக்கும். அவ்வளவு சுறுசுறுப்பா என்னோட உடம்பையும் நான் வச்சுப்பேன். ரெண்டாவது நீங்க பண்ண வேண்டிய விஷயம், ஒருவேளை நீங்க வெயிட் ஜாஸ்தியா இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அதை குறைச்சிருங்க. உடம்புல இருக்கிற எக்ஸ்ட்ரா சதையோ எக்ஸ்ட்ரா ஃபேட்டோ குறைக்கிறதுக்கு ஒரு வருஷம் டைம் எடுத்து முடிச்சுட்ருங்க. மூணாவது, நிறைய சத்துள்ள உணவுகளை எடுக்காம இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய எலும்புகள்ல முன்னாடியே இருக்கிற சத்து, கால்சியம், புரோட்டீன் எல்லாத்தையுமே நம்ம ரத்தம் வந்துட்டு எடுக்க ஆரம்பிச்சிடும். உங்களுடைய எலும்புகள்ல வந்துட்டு ஆஸ்டியோபோரோசிஸ்ங்கிற கண்டிஷனோ ஆர்த்ரைட்டிஸ்ங்கிற கண்டிஷனோ வர ஆரம்பிச்சிடும். எலும்பு வந்துட்டு நம்ம ரத்தம் தொடக்கூடாது அப்படின்னா வெளியே வந்து புரத சத்தை ஜாஸ்தியா எடுத்துக்கணும். பயிர் வகைகள்ல வந்துட்டு வெள்ளை சுண்டல், கருப்பு சுண்டல், பச்சை பட்டாணி, கிட்னி பீன்ஸ், காராமணி, கொள்ளு,